fertilization நம்ம நேத்து fertilizationனா என்ன அதோட definition as well as introduction ரெண்டுத பத்தியும் பார்த்தோம் இல்லையா fertilization அப்படினா fusion of male and female gametes இந்த fertilization processல 6 events இருக்குன்னு பார்த்தோம் அதுல first one pollen on the stigma ஒரு stigma மேல இருக்கிற pollen grain பத்தி நம்ம அது pollen grain பத்தியும் அது எப்படி germinate ஆகுது எப்போ germinate ஆகுது எல்லாமே germinate ஆகுதா அத பத்திலாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் first pollen on the stigma அப்படினா ஒரு stigma மேல pollen grain deposit ஆகுதா அதுதான pollination process ஓட ரிசல்ட்ல நமக்கு pollen grain stigma மேல deposit ஆகும் அப்படி deposit ஆகுற எல்லா pollen grainum germinate ஆகி fertilizationல இன்வால்வ் ஆகுதா அப்படினா கிடையாது சில pollen grains acceptable இருக்கும் சில pollen grains rejectable இருக்கும் எந்த pollen grain accept பண்ணனும் எது ரிஜெக்ட் பண்ணனும்ன்றதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அந்த ரியாக்ஷனோட நேம் தான் recognition rejection reaction recognition rejection reaction மூலமா ஒரு ஸ்டிக்மா மேல இருக்கிற pollen grain acceptable இல்ல rejectable ன்றதை recognize பண்றது டிசைட் பண்றது இந்த ரியாக்ஷன் ஆகும் இந்த ரியாக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது வந்து புரோட்டீன்ஸ் ஆகும் அந்த புரோட்டீன்ஸ் எங்க இருக்கும் அப்படினா எக்ஸைன் ஓட வால் லேயர்ல எக்ஸைன் கேவிட்டிஸ் இருக்கும் எக்ஸைன் இது ஆந்தரோட அவுட்டர் வால் லேயரா இருக்கும் இந்த எக்ஸைன்ல சில இடத்துல கேவிட்டிஸ் இருக்கும் அந்த கேவிட்டிஸை எக்ஸைன் கேவிட்டிஸ் அப்படி டர்ம் பண்ணுவாங்க இந்த எக்ஸைன் கேவிட்டிஸ்ல புரோட்டீனேஷியஸ் காம்போனன்ட் இருக்கும் இந்த புரோட்டீன் எங்க இருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கும் அப்படினா டபிடம் கிட்ட இருந்து கூட டபிடம் கேஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் படிக்கும்போது இன்னர்மோஸ்ட் ஆந்தர் வால் லேயர் டபிடமா இருக்கும் அந்த டபிடம் நமக்கு ஸ்போரோபோலின் போலின் கேட் ட்ரைஃபின் இந்த மாதிரி சில காம்போனன்ட்டை செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதோட சில இன்கம்பேட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ப்ரோட்டீனும் டபிடம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படி டபிடம் கான்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனன்ட் ஒரு போலன் கிரைனோட எக்ஸைன் வால் லேயரில் டெபாசிட் ஆகும் இதில் இந்த ப்ரோட்டீன் எங்கே டெபாசிட் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸைன் கேவிட்டியில் டெபாசிட் ஆகும் இந்த ப்ரோட்டீன் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா இன்கம்பேட்டபிலிட்டியை ஒரு போலன் கிரெயின் கம்பேட்டபிளா இல்ல இன்கம்பேட்டபிளா என்றதை டிசைட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற புரோட்டீன் டபிடம்ல டிரைவ் ஆகி ஒரு போலன் கிரெயினோட கேவிட்டிஸ்ல லொகேட்டடா இருக்கும் எக்ஸைன் கேவிட்டிஸ்ல லொகேட்டடா இருக்கும் அதுதான் ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் மூலமா ஒரு போலன் கிரெயின் அக்செப்டபிளா இல்ல ரிஜெக்டபிளா என்றதை டிட்டர்மைன் பண்ணும் இதை டிசைட் பண்றதுல இன்னும் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் இன்னொன்னு பெல்லிக்கல் ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் எங்க இருக்கும் பெல்லிக்கல் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெல்லிக்கல் என்னது என்ன அப்படின்னா ஸ்கின் எபிடெர்மஸ் ஸ்கின் நேம் பண்ற ஒரு டேர்ம் தான் பெல்லிக்கலா இருக்கும் அதாவது ஒரு ஸ்டிக்மாவோட சர்ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கினி லேயர் பெலிக்கல் அப்படி டேர்ம் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்டிக்மாவோட சர்ஃபேஸும் ஒரு போலன் கிரெயின் அக்செப்டபிளா இல்ல ரிஜெக்டபிளா என்றதை டிசைட் பண்ணும் எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்னா த்ரூ ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் இந்த ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற புரோட்டீன் டபிடம் கிட்ட இருந்து டிரைவ் ஆகிற புரோட்டீன் மூலமா அதை டிசைட் பண்ணும் இட் மே பி ரெகக்னைஸ் பண்ணுச்சுன்னா போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகி க்ரோ ஆகி போலன் டியூப் ஸ்டைல் வழியா வந்து ஓவரிக்குள்ள இருக்கிற ஓவல்ஸ்குள்ள இருக்கிற ஃபீமேல் கேமெட்டோஃபைட்குள்ள இருக்க எக் அப்பாரட்டஸ்குள்ள இருக்கிற எக்கோட ஃபியூஸ் ஆகி ஜைகோடா ஃபார்ம் ஆகும் ஜைகோட் ஃபர்தரா எம்ப்ரியோவா டெவலப் ஆகும் இந்த பெலிக்கல் எதுல இருக்கும் அப்படின்னா ட்ரை ஸ்டிக்மால இருக்கும் இன்னொன்று வந்து ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் இல்லையா ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் எங்க இருக்கும் அப்படின்னா வெட் ஸ்டிக்மால இருக்கும் வெட் நேச்சர் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மாவோட சர்ஃபேஸ்ல இருக்கிற சில சர்ஃபேஸ் செல்ஸ் லைசிஸ் ஆகும் லைசிஸ் ஆனதுக்கு அப்புறமா அது சில ஸ்டிக்மாட்டிக் காம்போனன்ட்டை ஸ்டிக்கி நேச்சர்ல இருக்கிற காம்போனன்ட்டை அது ஃபார்ம் பண்ணும் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற செல் அந்த செல்லுக்குள்ள பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இருக்கும் இல்லையா புரோட்டீனேஷியஸ் காம்போனன்ட் இருக்கும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் லிபிட்ஸ் இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வெளியில வரும் ஏன்னா அந்த செல் டை ஆயிடுச்சு இல்லையா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற காம்போனன்ட் வெளியில வருது இல்ல அது அந்த கண்டென்ட் தான் அவங்க ஸ்டிக்கி நேச்சர்ல இருக்கிற அந்த காம்போனன்ட்டை ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் அப்படி ஸ்டிக்மா மேலே செக்ரீட் ஆகாதனால ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் அப்படி டேர்ம் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிடும் ஒரு போலன் கிரெயின் அக்செப்டபிளா இல்லையா
கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளான்றது டிசைட் பண்ணுற டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இந்த ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் as well as பெல்லிக்கல் ஒரு pollen grain கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளான்றதை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருக்கும், which is decided through the process of recognition rejection reaction. இந்த recognition rejection reaction இன்வால்வ் ஆகிற ப்ரோட்டீன் டப்பிடம் கிட்ட இருந்து டிரைவ் ஆகிற ப்ரோட்டீன் அதுதான் இன்கம்பேட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தரோடைய ஆந்தர் வால்லேஸ் பற்றி படிக்கும் போதும் படிச்சிருக்கோம். as well as டப்பிடம் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கும் போதும் இதே தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதாவது ஒரு pollen grain கம்பேட்டபிளா இருக்கலாம் இல்லை இன்கம்பேட்டபிளாகவும் இருக்கலாம். சப்போஸ் இன்கம்பேட்டபிளா இருக்கு அப்படின்னா அது என்னன்னு நோட் பண்ணிருப்பாங்கன்னா செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டி. இந்த செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டி ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்று வந்து இன்டர்ஸ்பெசிபிக், இன்னொன்று இன்ட்ராஸ்பெசிபிக். இந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்டர்ஸ்பெசிபிக் அப்படின்னா இன்டர் அப்படின்னாவே இன் பிட்வீன் இல்லையா? இன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்க்கு இடையில இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கு அப்படின்னா அது இன்டர்ஸ்பெசிபிக்கா இருக்கும். இன்ட்ரா அப்படின்னா வித்தின் ஸ்பீஷிஸ் சேம் ஸ்பீஷிஸ்ல இருக்கிற pollen grain சேம் ஸ்பீஷிஸ்ல இருக்கிற ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது வந்து அக்செப்டபிளா இல்லை, சூட்டபிளா இல்லை, அது ஜெர்மினேட் ஆகலை, அது pollen grain வந்து ஜெர்மினேட்டும் ஆகலை, pollen டிப்பும் ஃபார்ம் ஆகலை, அதோட growth அது ப்ரிவென்ட் பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னா அது இன்ட்ராஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த டெஃபினிஷன் கேட்டவொடனே உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். நம்ம ஃபாசிஃப்ளோரா அண்ட் அபிட்டிலான் ரெண்டு பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக எதுக்கு படிச்சிருப்போம்? எஸ், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் படிச்சிருப்போம் கான்ஃபிடன்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ல. ஓகே, அதுல ஃபோர்த் ஒன் தான் இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ளார்ல ஆந்தர்ல இருக்கிற pollen grain அதே ஃப்ளார்ல ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து அந்த pollen grainோட growth வந்து ப்ரிவென்டடா இருக்கும், இன்ஹிபிட்டடா இருக்கும். அதுதான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஓன் pollen grains அக்செப்ட் பண்ணிக்காம போறது தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படிலாம் படிச்சிருப்போம். இங்கேயும் இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெசிஃபிக்கோட அதர் டேர்ம்ஸ் தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அண்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகேவா? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்றது மேபி இன்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். இது வந்து இன்கம்பேட்டபிளாக இருக்கும்போது சப்போஸ் ஒரு pollen grainோட எக்ஸைன் கேவிட்டியில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கும் இந்த ஸ்டிக்மாட்டிக் சர்ஃபேஸ்க்கும் இடையில நடக்கிற ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷனில் இந்த pollen grain சூட்டபிள், அக்செப்டபிள், கம்பேட்டபிள் அப்படின்னு அது ரெகக்னைஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இது ஜெர்மினேட் ஆகி இங்க pollen tubes ஃபார்ம் ஆகி உள்ள இருக்கிற ஓவியல்ஸ்குள்ள இருக்கிற ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டோட ஃபர்டிலைஸ் ஆகி அது ஜைகோட்டா எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு pollen grain ஸ்டிக்மா மேல டெபாசிட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஹைட்ரேஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அப்சார்ப் பண்ற கேரக்டர்ஸ் தான் ஹைட்ரேஷன் அப்படி டேர்ம் பண்ணிருப்பாங்க. ஹைட்ரேஷன் இந்த ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்தோ அட்மாஸ்பியர் ஹியூமிடிட்டியோ அதை அப்சர்வ் பண்ணி ஹைட்ரேட் ஆகும். ஹைட்ரேட் ஆகுது அப்படின்னாவே அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் அது ரிலீஸ் பண்ணிடும். ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இட் ஸ்டார்ட்ஸ் டு ஜெர்மினேட். ஒரு pollen grain எது வழியா ஜெர்மினேட் ஆகும்? எஸ், உனக்கு தெரியும் இல்லையா? ஒரு pollen grain அதுல இன்டைன் வந்து கண்டினியூஸா இருக்கும், எக்ஸைன் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இப்படி டிஸ்கண்டினியூஸா இருக்கும்போது ஸ்போரோபோலின் டெபாசிட் ஆகாத இடம் மேபி இலாங்கேட்டடா இருக்குன்னா அது ஃபரோவா இருக்கும். சப்போஸ் அது ரவுண்டா இருக்கு அப்படின்னா அது ஜோம்பர்ஸா. இப்படி இலாங்கேட்டடா இருக்கு அப்படின்னா இது ஃபரோ. ஸ்மாலரா ரவுண்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுக்கு பேர் ஜோம்போர் இல்லையா? இந்த ஜோம்போர்ன்றது எக்ஸைன்ல எந்த இடத்துல ஸ்போரோபோலின் டெபாசிட் ஆகலையோ, எந்த இடத்துல செகண்டரி வால் மெட்டீரியல்ஸ் எக்ஸைன் வால் மெட்டீரியல்ஸ் டெபாசிட் ஆகாம இருக்கும், ஸ்போரோபோலின் போலின் கீட்லாம் டெபாசிட் ஆகாம இருக்கும், அந்த இடம் ரவுண்டா இருக்குன்னா ஜோம்போஸா இருக்கும். இந்த ஜோம்போஸ் வழியா தான் ஒரு pollen grain ஜெர்மினேட் ஆகும். ஓகே, ஜெர்மினேட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா pollen tubes டெவலப் ஆகும். இப்படி டெவலப் ஆகிற pollen tubesக்குள்ள இந்த pollen grainல இருக்கிற எல்லா சைட்டோபிளாசமும் மூவ் ஆகி இந்த pollen grain வந்து எம்டி ஆகும். இந்த எம்டி ஸ்பேஸ்ல என்ன ஆக்குபைடா இருக்கும் அப்படின்னா வேக்யூல் ஆக்குபைடா இருக்கும்.
இதுதான் growing tip. நம்ம growthன்னு படிக்கும்போது ஒரு சீடை பிளான்டேட் பண்ணோம்னா அது கீழே டவுன்வர்ட்ல ரூட் சிஸ்டமும் மேலே வந்து ஷூட் சிஸ்டமும் டெவலப் பண்ணும். ஆனால் போலன் கிரெயினோட growth பார்க்கும்போது ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். எங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும்னா இதோடைய டிப் growing டிப்ல மட்டும்தான் growth இருக்கும். அதர்வைஸ் போலன் டியூபோட டிப் மட்டும்தான் growing நேச்சர்ல இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும், க்ரோ ஆகாம இருக்கும். அந்த க்ரோ ஆகாம இருக்கிற இடத்துல வேக்யூல் ஆக்குபைடா இருக்கும். வேக்யூல் நமக்கு இந்த சைட்டோபிளாசம் டுவர்ட்ஸ் டிப் வந்து மூவ் பண்ணும். இது ஃபர்தரா க்ரோ ஆகும்போது இந்த growing டிப்ல சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். இந்த இடம் வேக்யூல்ஸ் இருக்கும் சொன்னேன் இல்லையா. வேக்யூல் இது க்ரோ ஆக டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இந்த வேக்யூல்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த growing டிப்பை என்ன நேம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கேப் பிளாக். இந்த growing டிப்போட கேப் வந்து எது மூலமா பிளாக்டா இருக்கும் அப்படின்னா இந்த வேக்யூலையும் growing டிப்பையும் செக்ரிகேட் பண்றதுக்கு காலோஸ் பிளக் இருக்கும். இந்த காலோஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டா இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இந்த growing டிப்பை வேக்யூல்ஸ்க்கும் growing டிப்புக்கும் நடுவுல இது இருக்கும், பிளக் பண்ணியிருக்கும். growing டிப்பை பிளக் பண்ணியிருக்கும். அதுதான் காலோஸ் பிளக் அப்படி நேம் பண்ணுவாங்க. கேப் பிளாக்ன்றது என்ன அப்படின்னா இந்த growing டிப் இருக்கு இல்லையா, புரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற போலன் டியூபோட growing டிப் இருக்கு இல்லையா, அந்த growing டிப் தான் கேப் பிளாக்கா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் டிப் ஆஃப் போலன் டியூபை நம்ம மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன் வந்து ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் நேச்சர்ல இருக்கும். ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்லயும் டிரான்ஸ்பரண்ட் நேச்சர்லயும் எது இருக்கும் அப்படின்னா இந்த growing போலன் டியூபோட டிப் எக்ஸ்ட்ரீம் டிப் வந்து மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நேச்சர்ல இருக்கும். இதுல கேப் பிளாக்ன்றது இதோட growing டிப்பை தான் கேப் பிளாக் அப்படி டர்ம் பண்ணுவோம். இந்த கேப் பிளாக் எப்போ டிஸப்பியர் ஆகும் அப்படின்னா போலன் கிரெயினோட growth ஸ்டாப் ஆகும்போது கேப் பிளாக் டிஸப்பியர் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் கேப் பிளாக் டிஸப்பியர் ஆகும்போது போலன் கிரெயினோட growth ஸ்டாப் ஆயிடும். இதுதான் போலன் ஆன் த ஸ்டிக்மா. இந்த டாபிக்ல நம்ம படிக்கிறது, அதாவது ஒரு ஸ்டிக்மா மேல வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் டெபாசிட் ஆகும். அது எல்லாமே ஜெர்மினேட் ஆகாது, சிலது ஜெர்மினேட் ஆகும், சிலது ஜெர்மினேட் ஆகாது. ஜெர்மினேட் ஆகலாமா ஆக வேணாமான்றதை டிசைட் பண்றதுக்கு ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதுல டிசைடிங் ஃபேக்டரா எது இருக்கும் அப்படின்னா ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிடும் பெலிக்கலும் இருக்கும். பெலிக்கல் இன் ட்ரை ஸ்டிக்மா, ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் இன் வெட் ஸ்டிக்மா. இது ரெண்டும் டிசைடிங் ஒரு போலன் கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளான்றது டிசைட் பண்ணுற ஃபேக்டரா இருக்கும். எது மூலமா டிசைட் பண்ணணும்னா ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் மூலமா டிசைட் பண்ணும். இதில் இன்வால்வ் ஆகிற ப்ரோட்டீன் இன்கம்பேட்டபிலிட்டி கண்ட்ரோலிங் ப்ரோட்டீனா இருக்கும். அது தப்பிட்டம் கிட்டேருந்து டிரைவ் ஆகும். எங்க லொக்கேட்டடா இருக்கும்னா இந்த போலன் கிரெயினோட எக்ஸைன்ல இருக்கிற கேவிட்டிஸ்ல லொக்கேட்டடா இருக்கும். இதுதான் ஒரு போலன் கிரெயின் கம்பேட்டபிளா, அதாவது போலன் கிரெயினுக்கும் ஸ்டிக்மாவோட சர்ஃபேஸ்க்கும் இடையில இருக்கிற இந்த ப்ரோட்டீன் தான் இன்கம்பேட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ற ப்ரோட்டீனா இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு போலன் கிரெயின் கம்பேட்டபிளா இல்ல இன்கம்பேட்டபிளான்றதை டிசைட் பண்ற ஃபேக்டரா இருக்கும். அது இன்கம்பேட்டபிளா இருக்கு அப்படின்னா அந்த இன்கம்பேட்டபிலிட்டி மேபி லைட் வித்தின் ஸ்பீஷியஸ் அப்படின்னா இன்ட்ராஸ்பெசிபிக் ஆர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படி டர்ம் பண்ணுவோம். இன்பிட்வீன் ஸ்பீஷியஸ்னா இன்டர்ஸ்பெசிபிக் இன்கம்பேட்டபிலிட்டியா இருக்கும். சப்போஸ் இந்த போலன் கிரெயின் கம்பேட்டபிளா இருக்கு அப்படின்னா அது இந்த ஸ்டிக்மா மேல டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே ஹைட்ரேட் ஆகும். ஹைட்ரேட் ஆனதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் பண்ணிட்டு ஜெர்ம்போஸ் வழியாக அது ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகும்போது ஒரு போலன் கிரெயின்ல இருக்கிற எல்லா சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டும் இந்த growing டிப்புக்கு வரும். இதோட growth வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். எங்க மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும்னா இதோட டிப்பு மட்டும் தான் ஃபர்தரா க்ரோ ஆகும். மற்ற ரீஜன்ஸ் வந்து க்ரோ ஆகாது. மற்ற ரீஜன்ஸ்ல என்ன இருக்கும், இந்த growing டிப்பை அதர் போலன் கிரெயின் பார்ட்ல இருந்து எது கட் ஆஃப் பண்ணும் அப்படின்னா இந்த வேக்யூல் தான் கட் ஆஃப் பண்ணும். இந்த வேக்யூல்ஸையும் இது வந்து வேக்யூல் இந்த வேக்யூல்ஸையும் growing டிப்பும் செக்ரிகேட் பண்றதுக்கு இன் பிட்வீன் வேக்யூல் அண்ட் growing டிப் இங்க ஒரு பிளக்கிங் இருக்கும். அந்த பிளக்கோட நேம் தான் காலோஸ் பிளக்கா இருக்கும். இந்த growing டிப்ல தான் நமக்கு வந்து சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டிப்பை தான் கேப் பிளாக், அதாவது காலோஸ் பிளாக் மூலமா பிளாக்டா வேக்யூல்ஸ்ல இருந்து பிளாக்டா இருக்கிற இந்த கேப் லைக் ஸ்ட்ரக்சர் தான்
கேப் பிளாக் அப்படி டேர்ம் பண்ணும். இந்த கேப் பிளாக் போலன் கிரைனோட க்ரோத் ஸ்டாப் ஆகும்போது டிஸப்பியர் ஆகிடும். இதுதான் போலன் ஆன் த ஸ்டிக்மாவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எஸ், தேங்க்யூ.